ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில உள்ள ஒரு தனியார் கல்லூரி மாணவிய 3 மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த 3 மர்ம நபர்கள போலீஸ் அதிகாரிகள் இன்று சுட்டு பிடிச்சிருக்காங்க. சரியா? எங்க வைத்து இந்த பெண்ணை கூட்டு பாலியல் பண்ணாங்க இந்த மர்ம நபர்கள்? போலீஸ் அதிகாரிகள் இந்த மர்ம நபர்களை எங்க வைத்து சுட்டு பிடிச்சாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு இந்த பெண்ணுக்கு? போலீஸ் அதிகாரிகள் எப்படி இந்த மர்ம நபர்களை இன்னைக்கு சுட்டு பிடிச்சாங்க? அத 2வது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படிங்கிற மாரி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது கோவையில உள்ள 20 வயது கல்லூரி மாணவி, சரியா? தனியார் கல்லூரி மாணவி. நவம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆண் நண்பர் கூட கார்ல ஒரு யாருமே இல்லாத காலி இடத்துல போய் நின்றுருக்காங்க. சரியா? கார்ல இருந்து தனிமையா பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேமேடு விமான நிலையத்தோட பின்புறத்துல தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பகல்ல கிடையாது. நைட்டு. நைட் பேசிட்டு இருக்கும்போது, அந்த வழியா ஒரு 3 மர்ம நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராங்க. வரும்போது கார்ல கிளா லைட் எரியுது, கிளாஸ் இருக்குது. கார பார்க்குறாங்க. அப்ப அது யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நோட் பண்றாங்க. நோட் பண்ண பிறகு அந்த மர்ம நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, கையில இருக்க கத்தி எடுத்து கிளாஸ் கண்ணாடிய குத்தி உடைக்கிறாங்க. உடைச்சது மட்டும் இல்லாம, அந்த ஆண் நண்பர தர தரன்னு வெளிய இழுத்து, அடிச்சு, தாக்கி, காயமடைய வச்சு, அந்த ஆண் நபர் அதிலேயே மயங்கி விழுந்துட்டாரு. சரியா? அதுக்கு பிறகு இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலுக்கட்டாயமா தர தரன்னு இழுத்து, யாருமே இல்லாத, அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு புதருக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த சம்பவம் போலீஸ் அதிகாரிகளுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் நண்பர் இருக்காருல்ல, அவர அடிச்சு மயக்கம் அடைய வச்சாங்கல்ல, அவரு கொஞ்ச நேரத்திலேயே எழும்புறாரு. எழும்பி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிக்கு கால் பண்ணி டீட்டெயிலா சொல்றாங்க. அந்த இடத்த எல்லாமே சொல்றாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் அங்க வராங்க. ஆனா அந்த ஸ்பாட்ல அந்த 3 மர்ம நபர்கள் தப்பி ஓடிட்டாங்க. சரியா? உடனே இந்த பொண்ண மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி சிகிச்சைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்ததா என்ன நடக்குது? இந்த குற்றவாளி மூவரும் யாரு? எந்த பிளேஸை சேர்ந்தவங்க? அப்படி நம்ம பார்த்தோம்னா, இந்த குற்றவாளிகள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. பெயர் சொல்றேன். குணா என்கின்ற தவசி. சரியா? சதீஷ் என்கின்ற கருப்புசாமி. அப்புறம் கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன். சரியா? அவங்களுக்கு ஒரு 2 பேர் வச்சு கூப்பிடுவாங்க. சரியா? இவங்க ஏற்கனவே கொலை வழக்குகள்ல ஈடுபட்டிருக்காங்க. எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இவங்கள யாரு, எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றாங்க. அதாவது அந்த பெண்ணிடம் விசாரணை பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம, அங்க அக்கம் பக்கத்துல, அதுக்கு பிறகு இவங்க மீது ஏதாவது வழக்கு இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணல. ஏற்கனவே இவங்க மீது கொலை வழக்கு இருக்குது. கொலை, களவு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதனால கடுமையா இவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் தகவல் சொன்னாங்க. சரி, அடுத்ததாட்டு இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த 3 மர்ம நபர்கள எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி சுட்டு பிடிச்சாங்க அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4 அதாவது இன்னைக்கு ஒரு அதிகாலை இருக்கும். சரியா? அந்த டைம்ல பிலமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன் தலைமையிலான ஒரு குழுவும் மற்றும் சரவணம்பட்டி காவல் நிலையம் ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான இன்னொரு குழுவும் இந்த குற்றவாளிகளை சுற்றி வளைக்கிறாங்க. அதாவது இந்த குற்றவாளி இருக்கிற இடம் தெரிய வருது. இந்த பிளேஸ்ல தான் இருக்கிறாங்க, பதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. சரியா? அந்த குற்றவாளிகள் எங்க பதுங்கி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துடியலூர் அருகே வெள்ளங்கிணறு பகுதிகள்ல பதுங்கி இருந்திருக்காங்க. இதுக்கு தகவல் வந்த உடனே இவங்க 2 குழுவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றவாளிய சுட்டு பிடிக்கிறாங்க. சுட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றவாளிகள் 3 மர்ம நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 மர்ம நபர்கள் அசால்ட் ஆயிட்டாங்க. தெரிய வந்துருச்சு. நம்ம போலீஸ் அதிகாரிகள் நம்மள சுற்றி வளைச்சிட்டாங்க. நம்ம இனி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி.
உடனே என்ன பண்றாங்க, அந்த 3 மர்ம நபர்களும், நான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல கையில ஒரு அருவாள வச்சிருந்து, அந்த அருவாள எடுத்து தலைமை காவலர் சந்திரசேகர் இடது கையில வந்து வெட்டிட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயன்றாங்க. முயன்றபோது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மர்ம நபர விடக்கூடாது. நம்ம எப்படியாவது பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, துப்பாக்கி எடுத்து 2 மர்ம நபர்களுடைய கால்ல 2 புல்லட்டும், அதாவது 2, 2 புல்லட்டும், ஒரே ஒரு மர்ம நபரோட கால்ல 1 புல்லட்டும் வச்சு சுட்டு பிடிச்சாங்க. அதாவது இவங்க வந்து 3 பேருமே இறக்கல. உயிரோட தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு, அது மட்டும் இல்லாம போலீஸ் அதிகாரியும் அந்த வெட்டுப்பட்ட போலீஸ் அதிகாரியும் கூட்டிட்டு போயி, எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து வைத்து சிகிச்சை வந்து பண்ணிட்டு வராங்க. இந்த மர்ம நபர்கள இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே வந்து போலீஸ் கஸ்டடியில அதாவது கைது பண்ணி, இனி அவங்க மீது என்னென்ன வழக்கு இருக்கோ அதுக்கான தண்டனைகள் வந்து குடுக்கப்படும். சரியா? இந்த சம்பவம் நடந்த உடனே மொத்தத்திலே இந்த தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப அதிர்ச்சியாக உள்ளாகிட்டாங்க. ஏன்னா, ஒரு கோவை மாணவி சரியா? தனியார் கல்லூரி மாணவி வந்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. இவங்களலாம் சும்மா விடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி பலர் வந்து பல தரப்புல வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் அவங்களுடைய கருத்தும், கண்டனங்களும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து போராட்டமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? அதாவது இதுக்கு வந்து ஒழுங்கா எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்பு கேள்விகளும் கேட்கப்பட்டுச்சு. சரியா? இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல சட்ட ஒழுங்கு இல்ல. ஒழுங்கா இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும், பொதுமக்களுக்கும் பாதுகாப்பே இல்ல. அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்மணிய பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டு சரியா? இந்த வழக்குலருந்து பொதுமக்கள் வந்து மீண்டு வரல. சரியா? இப்படி இருக்கும் சமயத்துல கோவை கல்லூரி மாணவி, அதாவது இந்த மாணவிக்கு 20 வயசு தான் ஆகுது. தனியார் கல்லூரி மாணவிய ஒரு 3 மர்ம நபர்கள் வந்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. சரியா? இவங்களெல்லாம் இனி என்ன பண்ணணும்? அப்படி நம்ம பார்க்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சட்டம் தகுந்த நடவடிக்கை குடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்வேன். ஏன்னா, இப்படி இருக்க சூழ்நிலையில பொதுமக்கள் வந்து முக்கியமா பெண்கள் வந்து தனியா வெளிய நடக்க முடியல. இத பார்த்துக்கிட்டே இன்னும் மக்கள் வந்து அதிகமா பெண்கள் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. முக்கியமா குழந்தைங்க, கல்லூரி மாணவிகள். இப்படி பாதுகாப்பு இல்லன்னா, எப்படி அவங்க வந்து வெளிய போவாங்க? கண்டிப்பா போமாட்டாங்க. இப்ப போலீஸ் அதிகாரிகள் வந்து இவங்கள சுட்டு பிடிச்சிருக்காங்க, சுட்டு வளைத்து. சரி இருந்தாலும் இவங்களுக்கு சட்ட நடவடிக்கை தகுந்தபடி இவங்களுக்கு மீது என்னென்ன வழக்கு உண்டோ, எல்லா வழக்கும் போட்டு இவங்களுக்கு வந்து நல்ல நடவடிக்கை குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்த கோவை பெண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 3 மர்ம நபர்கள, இவங்கள என்ன பண்ணணும்? அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.